கிரகணத்துக்கு சமமான புண்ணிய காலமே கிடையாது. வேறு எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கிரகணத்துக்கு சமானம்னு தான் சொல்லுவாளே தவிர கிரகணத்தை விட உயர்வான புண்ணிய காலம் கிடையாது. இப்படி நம்ம க்ஷேத்திரத்தில் பார்த்தா காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு காசியை ஒரு உதாரணமாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கிரகண புண்ணிய காலத்தை தான் உதாரணமாக சொல்லும் சாஸ்திரம். அந்த கிரகண புண்ணிய காலமே நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறச்ச அதை நாம் உபயோகப்படுத்திக்கணும். புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும். சென்னை போன்றதான நகரங்களில் இருக்கிறவா, சமுத்திர தீரத்தில் இருக்கிறவா கிரகணம் முடித்த உடனே சமுத்திரத்தில் சங்கல்பம் பண்ணி சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். மோட்ச ஸ்நானம், அதாவது கிரகணம் விட்ட பிற்பாடு பண்ணக்கூடிய ஸ்நானத்தை சமுத்திரத்தில் பண்ணக்கூடாது. அதை கிரகத்தில் வந்து தான், ஆற்றுல வந்து தான், வீட்டில் வந்து தான் பண்ணணும். புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறவா, கங்கை, காவேரி போன்ற நதிகளில் ஸ்நானம் பண்ணுறவா பிடிச்ச ஸ்நானத்தையும் புண்ணிய நதிகளில் பண்ணலாம், விட்ட ஸ்நானத்தையும் பண்ணலாம். இந்த மாதிரி கிரகண காலம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, சம்பவிக்கிறது. எல்லாரும் இதை உபயோகப்படுத்திண்டு சகல ஸ்ரேயஸையும் அடையணும். மந்திர ஜபங்கள்லாம் பண்ணினா மந்திரங்கள்லாம் சித்தி அடையிறது. மந்திரங்களை ஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய புண்ணியகாலம் இது. கிரகண காலத்தை நாம் எல்லாரும் உபயோகப்படுத்திண்டு பகவானுடைய அனுகிரகத்திற்கும் பிதற்களினுடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரர்களாக ஆவோம். ராமராமா தர்மஸ்ரீஹி. ஸ்ரீ சீதாராம குருகுலம், சென்னை.